வணக்கம். பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு முகம் நீங்கள் எனது நேர்காணல் ஒன்றில் பார்த்தீர்கள். இந்த நேர்காணலில் நேர் உரையில் மதவெறியை, இஸ்லாமிய வெறுப்பை, இஸ்லாமியர்கள் மீதான தாக்குதலை பெரும்பான்மை இந்து வாக்கு வங்கியை உருவாக்குவதற்காக செய்கிற ஒரு முகம் என்பது அரசியல் செல்வாக்கை பெருக்கிக் கொள்வது. மற்றொரு முகம், இந்தியாவிலே 2 குஜராத்திகள் இந்தியாவின் வளங்களை விற்கிறார்கள். 2 குஜராத்திகள் வாங்கிக் கொள்ளுகிறார்கள். அதானி, அம்பானி. மோடி, அமித்ஷா விற்று தீர்க்கிறார்கள். அதானி, அம்பானி வாங்குகிறார்கள். எங்கெல்லாம் உலகத்திலே பல்வேறு நாடுகளுக்கு பயணம் செல்கிறாரோ மோடி, அவர் உடன் செல்லுகிற வாய்ப்பை அதானியோ அம்பானியோ பெற்றுக்கொள்கிறார்கள். இவர்களுக்கான நிதி சேகரிப்பு, தொழில் முதலீடு, தொழில் வாய்ப்பு பல்வேறு நாடுகளிலே உருவாக்கப்படுகிறது. இந்த ஆட்சியே மோடி, அமித்ஷா, அதானி, அம்பானி இந்த 4 பேருடைய மற்றும் ஓரிரு அமைச்சர்களை மட்டுமே உள்ளடக்கிய ஒரு சிறு கும்பல் ஆட்சி செய்கிறது. தெற்காசியாவிலே செல்வாக்கு செலுத்துவதற்கு முயற்சி செய்கிறது. இந்தியா முழுவதும் இருக்கிற மாநிலங்களுடைய வரி வசூலிக்கிற அந்த மாநில உரிமையை பறித்து ஜிஎஸ்டி என்கிற பெயரில் இந்தியா முழுவதும் வரியை வசூலித்து அதை பங்கிட்டுக் கொடுப்பதிலே பாரபட்சம், ஏற்றத்தாழ்வு, ஊபிக்கு அள்ளி கொடுப்பது, எவ்வளவு கொடுத்தாலும் வளர்ச்சியை சந்திக்காத பீகாருக்கு கொடுப்பது, ஆனால் தமிழ்நாட்டிலிருந்து வசூலித்த பங்கையே கொடுக்க மறுப்பது. நீ கூடுதலாக கூட கொடுக்க வேண்டாம். வெள்ளவாயம் வந்த பொழுது கொடுக்க வேண்டிய நிவாரணத்தை கொடுக்கவில்லை. புயலால் தமிழ்நாடு பாதிக்கப்பட்ட பொழுது அவர்களுக்கான நிவாரணத்தை கொடுக்க தயாராக இல்லை. கல்வி நிதியை கொடு என்று கேட்டால் நீ மும்மொழி திட்டத்தை ஏற்றுக்கொண்டால்தான், இந்தியை 3வது மொழியாக ஏற்றுக்கொண்டால்தான் நாங்கள் கல்விக்கான நிதியை கொடுப்போம் என கட்ட பஞ்சாயத்து செய்வது. இப்படி தமிழ்நாடு இந்த இந்திய வரைபடத்திலே இருக்க வேண்டுமா வேண்டாமா என்கிற ஒரு நெருக்கடியை இந்திய அரசு, இந்திய ஒன்றிய அரசு கொடுத்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், 2004 இறுதியில் 38,500 ஏக்கர் டங்ஸ்டன் திட்டா வரைபடத்தை கையிலே வைத்துக்கொண்டு அழகர் கோயில் உட்பட, அரிட்டாபட்டி மலை உட்பட உள்ளடக்கிய ஒரு 5000 ஏக்கரை முதல் கட்டமாக ஏலமிட்டது இந்திய ஒன்றிய அரசு. அரசினுடைய இந்த கனிம வளத்துறை ஏலமிட்டது யாருக்கு? தூத்துக்குடியிலே விஷக்காற்று பரவி ஸ்டெர்லைட்டுக்கு எதிரான போராட்டங்களுடைய விளைவாக 14 பேர் துப்பாக்கி சூட்டிலே படுகொலையானார்கள். அதற்கு பிறகு இன்று வரை ஸ்டெர்லைட் ஆலை திறக்கப்படாமல் இருக்கிறது. அதனுடைய முதலாளி தூத்துக்குடியிலே நீ இழந்தாய், இந்தா பெற்றுக்கொள் என அந்த முதல் கட்ட 5000 ஏக்கர் ஏலத்தை வேதாந்தா நிறுவனத்திற்கு தூக்கி கொடுத்தது இந்திய ஒன்றிய அரசு. லட்சக்கணக்கான விவசாயிகளுடைய போராட்டத்தின் விளைவாக அரிட்டாபட்டி மலையும் அழகர் கோயில் மலையும் பாதுகாக்கப்பட்டது. திரும்ப பெற வேண்டிய ஒரு நெருக்கடி. முதல் முறையாக வேளாண் சட்டங்களை புள்ளி கமா கூட நான் திருத்த மாட்டேன் என்று சொன்ன மோடி அரசை எந்த நாடாளுமன்றத்தில் அந்த வேளாண் சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டதோ அதே நாடாளுமன்றத்தில் வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வைத்த மாபெரும் விவசாயிகள் போராட்டம் நடந்தது. அதற்கு அடுத்தபடியாக மதுரை மேலூர் வட்டாரத்தைச் சேர்ந்த விவசாயிகளுடைய போராட்டம், ஜனநாயக சக்தியுடைய பரவலான போராட்டம் 5000 ஏக்கர் முதல் கட்ட அந்த ஏலத்தை திரும்ப பெற வைத்தது. இந்திய ஒன்றிய அரசு இன்றும்
அந்த 38,500 ஏக்கர் ஏலம் இருக்கிறது, திட்டம் இருக்கிறது, டங்ஸ்டன் சுரங்க திட்டம், அதை இன்னும் திரும்ப பெறவில்லை, ரத்து செய்யவில்லை. அந்த கையோடு அழகர் கோவில் மலையை, அரிட்டாபட்டி மலையை டங்ஸ்டன் சுரங்க திட்டத்திற்கு ஏலமிட்ட பாரதிய ஜனதா அரசு திருப்பரங்குன்றம் மலையில் நாங்கள் சிக்கந்தர் தர்காவை அகற்ற வேண்டும், திருப்பரங்குன்றம் மலை பாதுகாக்கப்பட வேண்டும், புனித மலை என்றெல்லாம் சொல்லி அடுத்து ஒரு மலையை பாதுகாக்க கிளம்பினார்கள். எந்த மலையை அழிப்பதற்கு அறுபடை வீட்டிலே ஒரு படை வீடு இருக்கிற அழகர் கோயில் தொடங்கி அரிட்டாபட்டி வரை அழிப்பதற்கு முயற்சி செய்த இந்த பாஜக அரசு திருப்பரங்குன்றம் மலையை காப்பாற்றுவர் என புது அவதாரம் எடுத்து ஒரு கலவரச் சூழலை இஸ்லாமியர்களுக்கு எதிராக, இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு அடையாளமான தர்கா, சிக்கந்தர் தர்காவுக்கு எதிராக அவர்கள் நடத்திய அந்த கலவரம், உயர்நீதிமன்ற கிளை அதற்காக லாவகமாக அவர்கள் பயன்படுத்திய முறை, இவை அனைத்தும் மோடி வந்து செல்லுகிறார், அவர் திருப்பரங்குன்றத்திற்கு சென்றுவிட்டு செல்லுகிறார். அமித்ஷா வருகிறார், முருகன் மாநாடு நடக்கும் பொழுதே அமித்ஷா வந்தார். அதற்கு பிறகு அமித்ஷா வந்தவர் திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்கிறார். இப்பொழுது வந்த பியூஷ் கோயல் உட்பட பல்வேறு அமைச்சர்கள், தமிழ்நாட்டு தேர்தலுக்காக வருபவர்கள் எல்லார் வாயிலிருந்தும் திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவோம், திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவோம் என்கிற ஒரு புது சர்ச்சையை தேர்தல் களத்திலே உருவாக்குகிற அளவிற்கு இவர்கள் பெரும்பான்மை இந்து வாக்கு வங்கியை சேகரிப்பதற்கு இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு கலவரத்தை உருவாக்குகிறார்கள். மற்றொரு பக்கம் அதானிக்கும் அம்பானிக்கும் ஸ்டெர்லைட் முதலாளி அகர்வாலுக்கு டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை ஏலம் விட்டதும், எங்கெல்லாம் கனிம வளங்கள் இருக்கிறதோ அதை கொள்ளையடிப்பதும், அதை கொள்ளையடிக்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுவதும், சத்தீஸ்கரிலும் ஜார்க்கண்டிலும் எப்படி பழங்குடி மக்களை விரட்டி அடித்து அங்கிருக்கிற வளங்களை கொள்ளையடிக்க பன்னாட்டு முதலாளிகளுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு ஒப்படைக்கிறார்களோ அதுபோல தமிழ்நாட்டிலே மேலூரிலே தொடங்கி இருக்கிறார்கள். இன்னும் அந்த சுரங்க திட்டம் கைவிடப்படவில்லை. இதுபோல பொருளாதார விவகாரங்களை நீங்கள் கையில் எடுப்பீர்கள். கல்விக் கொள்கையாக இருக்கலாம், வரி வசூலிப்பதாக இருக்கலாம், அல்லது சொசைட்டி கூட்டுறவுகளை இந்திய அரசு மையப்படுத்தப்பட்ட அதிகாரத்தின் கீழ் கொண்டு வருகிறது. சமீபத்திலே போடப்பட்ட அமெரிக்க இந்திய வேளாண் ஒப்பந்தம், அமெரிக்காவிலே உற்பத்தியாகக்கூடிய வேளாண் பொருட்கள் இந்தியாவுக்கு இறக்குமதியாகும். அப்படி இறக்குமதியாகும் பொழுது இந்தியாவுக்கு வரி எதுவும் கிடையாது. அமெரிக்கா கொண்டு வந்து தாராளமாக இறக்கலாம், 0 வரி. ஆனால் இந்திய விவசாயிகள் வேளாண் பொருட்களை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்தார்களே ஆனால் 18% வரி அமெரிக்காவில் இறக்குவதற்கு. அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி நாம் செய்தால் 18% வரி, அமெரிக்கா நமது நாட்டிலே இறக்குமதி செய்தால் 0 வரி. இந்த அடிமை சேவகத்தை தான் மோடி அரசு செய்து கொண்டிருக்கிறது. நான் தான் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையே போரை நிறுத்தினேன் என்று சொன்னால் வாயை பொத்திக் கொண்டு மோடி இருக்கிறார். ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவது, யாரிடம் வாங்க வேண்டும் யாரிடம் வாங்கக்கூடாது என்பது, இதை அனைத்தையும் உத்தரவு போடுகிற நாளாக அமெரிக்காவினுடைய ட்ரம்ப் இருக்கிறார். அமைதியாக கேட்டுக்கொள்பவராக மோடி இருக்கிறார். ஒரு சர்வதேச அடிமையாக, சர்வதேச புகழ் வாய்ந்த தலைவர் என இவர்கள் புகழுகிறார்கள். ஆனால் சர்வதேச அடிமையாக மோடி விளங்குகிறார். அந்த சர்வதேச அடிமையினுடைய மிகச்சிறந்த அடிமையாக அவரோடு நிற்கிற எடப்பாடி பழனிசாமியும் ஏனையவர்களும், அவர்களோடு நிற்பவர்களை தமிழ்நாடு மீண்டும் அதிகாரத்துக்கு நாம் கொண்டு வருவோமே ஆனால், எடப்பாடி திறமையானவர், எடப்பாடி ஆட்சி வேண்டும், எடப்பாடிதான் வர வேண்டும் என்று பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள். தூத்துக்குடியிலே ஸ்டெர்லைட்டிலே 14 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்களே, துப்பாக்கிச்சூடு நடந்திருக்கிறது என பத்திரிகையாளர்கள் கேட்கும்போது, அப்படியா, நான் தொலைக்காட்சியை பார்த்துத்தான் தெரிந்து கொண்டேன் என்கிற ஒரு கையால் ஆகாத முதலமைச்சரை மீண்டும் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக ஆக்கப் போகிறோமா என்பதுதான் நமது கேள்வி நண்பர்களே.
அது எடப்பாடியினுடைய ஆட்சி என்றால் அது பாஜகவினுடைய ஆட்சி தான். பாஜகவினுடைய ஆட்சி லட்சணங்கள் வட மாநிலங்களில் எப்படி இருக்கிறது என்பதை நாம் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு ஆட்சியும் 5 ஆண்டுகள் ஆட்சி முடிந்தால் அந்த ஆட்சிக்கு மக்கள் தண்டனை அளிப்பது என்பது தமிழ்நாட்டில் ஒரு பழக்கம். ஜெயலலிதா மட்டுமே தொடர்ச்சியாக ஆட்சி செய்தார். திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சியில் அமர வேண்டிய அவசியமும் தேவையும் இருக்கிறது ஒன்றே ஒன்றுதான். இந்தியா முழுமைக்கும் பாரதிய ஜனதாவுடைய எதிர் போராட்ட அடையாளமாக திராவிட முன்னேற்ற கழக அரசு மாறி இருக்கிறது என்கிற அந்த ஒற்றை அடையாளம்தான் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை நாம் ஆதரிக்க வேண்டும், வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என இந்த நேருரை மூலமாக தமிழ்நாடு வாக்காளர்களை பார்த்து, இளைஞர்களை பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன். திமுக தப்பில்லையா? திமுக சரியான ஆட்சி நடத்தியதா என நிறைய கேள்விகள் இருக்கிறது. சரி, திமுக ஆட்சி, கூட்டணி ஆட்சி, திமுக ஆட்சி வேண்டாம், யாரை கொண்டு வரப் போகிறீர்கள் என்று கேட்டால் பதில் சொல்வதற்கு யாரும் தயாராக இல்லை. பாஜகவையா, அதிமுகவையா என்றால் வாய் திறந்து சொல்லுவதற்கு விலை போனவர்களும் கருத்தியல் ரீதியாக பிறழ்ந்தவர்களும் பதில் சொல்ல தயாராக இல்லை. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே தவறுகள் நடந்திருக்கிறது, நிச்சயமாக ஒத்துக்கொள்ளலாம். அதில் மாறுபடுவதற்கெல்லாம் நான் தயாராக இல்லை. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நடந்திருக்கிற லாக்கப் படுகொலைகள், அதற்கு எதிராக தொடர்ச்சியாக தமிழ்நாட்டிலே போராடிய காவல் சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கத்தினுடைய செயலாளராக நான் இயங்கிக் கொண்டிருக்கிறேன். அதற்கு எதிராக நடைபெறுகிற கண்டன ஆர்ப்பாட்டங்களிலே காவல்துறை அமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக நம்மால் பேச முடிந்தது, போராட முடிந்தது. எடப்பாடி, நான் தொலைக்காட்சியை பார்த்துத்தான் 17 பேர் துப்பாக்கி சூட்டை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிற ஒரு கையால் ஆகாத எடப்பாடியை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வர நினைப்பது என்ன வகை நியாயம் என தெரியவில்லை. இல்லை இல்லை, மாற்றாக சீமான் இருக்கிறார். ஆம், தமிழ்நாட்டினுடைய பாரம்பரியம், தமிழ்நாட்டினுடைய வரலாறு, நீண்ட நெடிய வரலாறு, பார்ப்பன ஆதிக்கத்தை கட்டுக்குள் கொண்டு வந்து தமிழ்நாட்டினுடைய பெரும்பான்மை மக்கள், சூத்திரர்கள், பஞ்சமர்கள், பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த பல்வேறு அடித்தட்டு மக்கள் கல்வி பெற, அரசு வேலை பெற தொடர்ந்து நீண்ட நெடிய காலம் பெரியாருடைய சிந்தனைகள் தமிழ் மண்ணிலே செல்வாக்கு செலுத்தி இருக்கிறது. அந்த மனோபாவமும் அந்த கருத்தியல் ஆகிருதியும் தான் பாஜகவை, ஆர்எஸ்எஸ்ஐ, சங் பரிவார் அமைப்புகளை எதிர்த்து நிற்கிறது தமிழ்நாட்டில். அந்த இளைஞர்களை மடை மாற்றி சங்கர மடத்தை நோக்கி திசை திருப்புகிற வேலையை பிராமண கடப்பாரை சீமான் செய்கிறார். அவரை எப்படி நீங்கள் மாற்றாக கருத முடியும்? இல்லை இல்லை, ஒரு புதிய இளைஞர் வந்திருக்கிறார், விஜய், தாராளமாக வரட்டும், அரசியல் களத்திற்கு வரட்டும், இயங்கட்டும், அவர்கள் இயக்கம் நடத்தட்டும், போராடட்டும், தேர்தலை சந்திக்கட்டும், அவர்கள் ஆட்சியை பிடிக்கட்டும். ஆனால் இங்கு இருக்கிற நடிகர்கள் வரும் பொழுதே கவுன்சிலராக வருகிறேன் என்று சொல்ல மாட்டார்கள், நான் மேயராக வருவேன் என்று சொல்ல மாட்டார்கள். வருகிற ஒவ்வொருவரும் நான் முதலமைச்சராக வருவேன் என்று அவர்கள் வருகிறார்கள். திமுக ஆட்சி தான் இந்த மண்ணை ஆளுகிறது, அதற்கு எதிராகத்தான் நாங்கள் அரசியல் செய்வோம். ஏன் பாஜகவை பற்றி வாய் திறக்கவில்லை என்று கேட்டால் அதை அப்புறம் பார்த்துக்குவோம். அதை நாடாளுமன்ற தேர்தல், இது தேர்தலில் பார்க்குற சமாச்சாரம் அல்ல. தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை, தமிழ்நாட்டினுடைய மொழி உரிமையை, தமிழ்நாட்டினுடைய வரி வசூலிக்கும் உரிமையை, தமிழ்நாட்டை தீர்மானிக்கிற சட்டமன்றமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்தை மதிக்க விடாமல் அனுமதிக்காத பாஜக அரசை கண்டித்து ஒரு வார்த்தை கூட பேச தயாராக இல்லை. கேட்டால் இது திமுக ஆளும் மாநிலம், நாங்கள் அவர்களுக்கு எதிராகத்தான் அரசியல் செய்வோம். சரி, தமிழ்நாட்டை தீர்மானிக்க முயற்சி செய்கிறதே பாஜக, ஏன் அதற்கு எதிராக வாய் திறக்கவில்லை என்று கேட்டால் அதை நாடாளுமன்ற தேர்தல்களை பார்த்துக் கொள்வோம். இது என்ன தேர்தலுக்கு தேர்தல் வருகிற திருவிழா வேலையா? இல்லை, இது திருகுதாள வேலை. எங்களை பொறுத்தவரை தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை, தமிழ்நாட்டினுடைய அதிகாரத்தை, தமிழ்நாட்டினுடைய மதிப்பை, தமிழ்நாட்டினுடைய பாரம்பரிய வரலாற்றை திசை திருப்பி ஒரு சனாதன நாடாக தமிழ்நாட்டை மாற்ற முயற்சிக்கிற பாரதிய ஜனதா, சனாதன எதிர்ப்பு என்று சொன்னாலே வடமாநிலங்கள் கொந்தளிக்கிறார்கள்.
நாங்கள் சனாதனவாதிகள் என ராமசீனிவாசனும் ராஜாவும் பாண்டேயும் தமிழிசையும் ஒத்துக்கொள்ளுகிறார்கள். நாங்கள் சனாதனிகள். சனாதனின்னா என்ன பெருமையான விவகாரமா? சாதியை ஏற்றுக்கொள்வது, நால்வர் என்ற கோட்பாட்டை ஏற்றுக்கொள்வது, பெண் அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொள்வது, கருத்தியல் ரீதியாக இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு நாங்கள் பெண்களின் வளர்ச்சிக்காக நாங்கள் இருக்கிறோம். பாருங்கள், நாடாளுமன்றத்திலே பெண்களுக்கான மசோதாவை கொண்டு வந்தோம். காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் தோற்கடித்து விட்டார்கள் என அமித்ஷா பேசுகிறார், மோடி பேசுகிறார், மத்திய அமைச்சர்கள் பேசுகிறார்கள். அதற்காகவே அவர்கள் தொகுதி வரையறை மசோதாவை கொண்டு வந்துவிட்டு தொகுதி வரையறை மசோதாவோடு சேர்த்து புதியதாக பெண்கள் மசோதா என ஒன்றை கொண்டு வருகிறார்கள். அப்படி என்றால் 2023 நிறைவேற்றப்பட்ட பெண்கள் மசோதா அது என்ன மசோதா? அந்த மசோதா நிறைவேற்றப்பட்டு ஜனாதிபதி ஒப்புதல் கொடுத்தாரே, எதற்காக ஒப்புதல் கொடுத்தார்? 2023 அதே நாடாளுமன்றத்திலே நிறைவேற்றப்பட்ட மசோதா எது? புதிதாக என்ன ஒரு ஜித்து வேலை? தொகுதி வரையறை மசோதாவை கொண்டு வந்துவிட்டு அதற்கு இடையிலே மகளிர் மசோதா என ஒரு வார்த்தையை சொருகி பாருங்கள், காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் எதிர்கட்சிகளும் சேர்ந்து மகளிர் மசோதாவை தோற்கடித்து விட்டார்கள் என ஒரு பொய் பரப்புரையை பாரதிய ஜனதா செய்கிறது. அது அவர்களுடைய வழக்கமான கோயபிள்ஸ் பாணி. எடப்பாடி சொல்லுகிறார், தமிழ்நாட்டுக்கு 50 தொகுதி வருவதாக இருந்தது. 39 தொகுதிக்கு மேலே 50% என்றால் 49 தொகுதி. 39 59 50 தொகுதி. 39 15 20 39 20 59 தொகுதிகள் தமிழ்நாட்டுக்கு கிடைப்பதாக இருந்தது. அதை ஸ்டாலின் கெடுத்து விட்டார் என எடப்பாடி சொல்லுகிறார். எந்த அடிப்படையிலே? மக்கள் தொகை அடிப்படையிலே அது தீர்மானிக்கப்படும். எந்த வருட மக்கள் தொகை அடிப்படையிலே, கணக்கெடுப்பின் அடிப்படையிலே தீர்மானிக்கப்படும்? யாருக்கும் தெரியாது. 50% பெருக்குகிறோம் என்று சொல்லுகிறார்களே, அந்த முன்வைத்த அந்த மசோதாவிலே ஒரு வார்த்தையாவது அப்படி இருக்கிறதா என்று கேட்டால் கிடையாது. உத்தரப்பிரதேசம் மும்மடங்கு எண்ணிக்கை பெருக போகிறதே, கேள்வி கேட்கப் போகிறீர்களா? எதற்காக பெருக்க வேண்டும்? இப்பொழுது இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையை 800 பேர் எண்ணிக்கையாக எதற்காக பெருக்க வேண்டும்? இது என்ன மாநாடு நடத்தப் போகிறார்களா அல்லது நாடாளுமன்றம் நடத்தப் போகிறார்களா? ஆக மோடியோடும் அமித்ஷாவோடும் சேர்ந்து கொண்டு, நயினார் நாகேந்திரனோடு சேர்ந்து கொண்டு எடப்பாடியும் பொய் பரப்புரையை, ஆதாரம் இல்லாத செய்திகளை கொண்டு செல்லுகிறார். இவைகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வீடுகளை சொல்லுவார்கள், களவாணியோடு சேராதே, கலகக்காரனோடு சேராதே, திருடனோடு சேராதே, கஞ்சா குடிக்கியோடு சேராதே என்பார்கள். அதுபோல எடப்பாடி யோசித்திருக்க வேண்டும். இடையிலே வெளியே வந்துவிட்டு மீண்டும் பாஜகவோடு கைகோர்த்து ஒரு சர்வதேச அடிமையினுடைய மிகச்சிறந்த அடிமையாக எடப்பாடி மாறியிருக்கிறார். அதிமுகவையே இன்றைக்கு பிஜேபி தீர்மானிக்கிறது. எதை தீர்மானிக்க வேண்டும் என்றாலும் டெல்லிக்கு வா, டிடிவி தினகரன் டெல்லிக்கு வா, அன்புமணி ராமதாஸ் டெல்லிக்கு வா, வாசன் டெல்லிக்கு வா. டெல்லி தான் தீர்மானிக்கும் என்றால் தமிழ்நாடு அரசியல் எதற்காக? தமிழ்நாட்டை தமிழ்நாடு தான் தீர்மானிக்கும். தமிழ்நாட்டை தமிழ்நாடு சட்டமன்றம் தான் தீர்மானிக்க வேண்டும். மொழிவழி தேசங்களுடைய மரியாதை, மொழிவழி தேசங்களுடைய அதிகாரத்திற்காக நாம் போராட வேண்டும். நாம் போராடுகிற ஒவ்வொரு அசைவும் இந்தியாவில் இருக்கிற மொழிவழி தேசங்கள், அது கர்நாடகாவாக இருக்கலாம், ஆந்திராவாக இருக்கலாம், தெலுங்கானாவாக இருக்கலாம், கேரளாவாக இருக்கலாம், ஒடிசாவாக இருக்கலாம், வங்காளமாக இருக்கலாம், காஷ்மீராக இருக்கலாம். இங்கே சமஸ்கிருதத்துக்கு என ஒரு மாநிலம் கிடையாது. இந்தி பேசுகிற மாநிலங்கள் ஓரிரு மாநிலங்கள் தான், தாய்மொழியாக கொண்டிருக்கிற மாநிலங்கள். பெரும்பான்மையான மாநிலங்களுக்கு அவரவர் மொழிகள் இருக்கிறது. கன்னடம் இருக்கிறது கன்னடர்களுக்கு, மலையாளம் இருக்கிறது கேரளாவிற்கு, தெலுங்கு இருக்கிறது ஆந்திராவுக்கும் தெலுங்கானாவிற்கும், மிகச்சிறந்த தமிழ் இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு, காஷ்மீர் இருக்கிறது காஷ்மீரத்தை சேர்ந்தவனுக்கு, பீகாரியும் போஜ்பூரியும் இருக்கிறது பீகார் மக்களுக்கு. இப்படி பல மொழிகள் வாழ்கிற இந்த நாட்டிலே இந்த பன்முகத்தன்மையை காப்பது, மொழிவழி தேசங்களுடைய அதிகாரத்திற்காக போராடுவது, அதற்கான ஒரு கூட்டமைப்பை உருவாக்குவது என்பதுதான் வருங்கால தேவையாக இருக்கும். இந்த மெஜாரிட்டி மைனாரிட்டி தேர்தல் முறை இருக்கிறது, அதை தூக்கி எறிந்துவிட்டு
விகிதாச்சார தேர்தல் முறை என்பதை கொண்டு வர வேண்டும். ஒவ்வொரு கட்சியும் என்ன சதவிகிதம் வாங்குகிறார்களோ அதற்கேற்ற பிரதிநிதிகளை நிரப்புவது என்கிற மாற்று முறையை பற்றி நாம் யோசிக்க வேண்டும், விவாதிக்க வேண்டும். இந்த தேர்தல் முறையிலே நாம் சட்டமன்றத்தில் நிறைவேற்றுகிற ஒவ்வொரு தீர்மானமும் ஆளுநரால் தடுக்கப்படுகிறது. மேலே ஒப்புதல் அளிக்க வேண்டும். நாம் தீர்மானிக்கிறோம், நாம் அதை அமலாக்குவோம் என்கிற ஒரு அதிகாரத்தை ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு மொழிவழி தேசமும் வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அந்த அடிப்படையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை நாங்கள் வலியுறுத்துகிறோம். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கிற இடதுசாரிகளை, விடுதலை சிறுத்தைகளை, இன்னும் பல்வேறு அமைப்புகளை, இங்கு இருக்கிற தமிழர்கள், தமிழ் மக்கள், தமிழ் தேசியமாக இந்த தமிழ்நாடு எல்லைக்குள்ளே வாழக்கூடிய பிற மொழி பேசுகிற சகோதரர்கள் உட்பட அவர்களுக்கான ஒரு புதிய தமிழ்நாட்டை, மக்கள் தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டிய சவால் இருக்கிறது. அதற்காகத்தான் இந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல். இந்திய அதிகாரமா? இந்திய அதிகாரத்திற்கு வாழ் பிடிக்க வேண்டுமா? மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே கட்சி ஆட்சி என்கிற பம்மாத்துகள் இருக்கிறதே, அதை தூக்கி எறிய வேண்டும். அப்படி ஆட்சி நடக்கிற மாநிலங்களை போய் பாருங்கள், ஒரு வளர்ச்சியும் காணலாம். வசூலிக்கிற ஜிஎஸ்டியில தமிழ்நாட்டு பங்கையும் எடுத்து பீகாருக்கு கொடுக்கிறீர்கள். பீகாரில் நல்ல சாலைகள் கிடையாது, வாய்ப்புகள் கிடையாது, மருத்துவமனைகள் கிடையாது. நீங்கள் வடமாநிலத்து தொழிலாளர்கள் சொல்லுகிறார்கள், தமிழ்நாட்டில் கிடைக்கிற மருத்துவம், தமிழ்நாட்டில் கிடைக்கிற கல்வி எங்கள் மாநிலத்தில் கிடையாது. அந்த வாய்ப்பில் என்ன சொல்லுகிறார்கள்? பிழைப்பதற்கு வழி இல்லை என்று சொல்லுகிறார்கள். இவன் இந்தி படி என்கிறான். இந்தி படித்தவர்களும் தெரிந்தவர்களும் தமிழ்நாடு, கேரளா, பெங்களூரை நோக்கி பிழைப்பு தேடி இங்கே வந்திருக்கிறார்கள். சாலை போடுபவர்களாக, கட்டுமான தொழிலாளர்களாக, ஓட்டல் தொழிலாளர்களாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். லட்சக்கணக்கான பேர் இங்கே பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சொந்த மாநிலத்திலே இந்தி படித்தவன் பிழைக்க வழி இல்லாமல் தமிழ்நாட்டை நோக்கி, கேரளாவை நோக்கி, கர்நாடகாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறான். இவர்கள் நம்மை பார்த்து சொல்லுகிறார்கள், இந்தி படி என சொல்லுகிறார்கள். நாங்கள் தமிழ் படித்த மாநிலம் வளர்ந்திருக்கிறோம். தமிழ் படித்த மாநிலம் பல விஷயங்களிலே முதன்மையாக இந்தியாவிலே நிற்பதாக இந்திய அளவீடுகள், எங்களுடைய அளவீடுகள் அல்ல, இந்திய அளவீடுகள் சொல்லுகிறது. இதில் இவர் தமிழ்நாட்டில் 1000 குறைகள் இருக்கும். நாங்கள் முட்டுவோம், மோதுவோம், அதை நிறைவேற்றுவோம். திமுக ஆட்சி மீண்டும் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய அவசியத்தை எப்படி புரிந்து கொள்ள முடியும் என்றால், ஐயையோ பாஜக வந்துடும், ஐயையோ ஆர்எஸ்எஸ் வந்துடும் பயமுறுத்துறாங்க. நாங்கள் பயமுறுத்தவில்லை. ஒரு பயங்கரமான அமைப்பை புரிந்து கொள்ள நீங்கள் தவறுகிறீர்கள். ஆர்எஸ்எஸ் என்கிற 100 ஆண்டு கால வரலாறு உள்ள அமைப்பு அகண்ட இந்து ராஜ்யத்தை உருவாக்குவதற்காக இஸ்லாமிய சகோதரர்களை படுகொலை செய்வது உங்கள் கண்ணில் படவில்லையா? குஜராத்திலே 2000 இஸ்லாமியர்கள் படுகொலை செய்யப்பட்டது மோடி ஆட்சியிலே உங்களுக்கு தெரியாதா? டெல்லி கலவரம் என்கிற பேரில், கொரோனா காலத்திலே கூட டெல்லி கலவரம் என்கிற பேரில் இறந்தவர்களிலே 30 பேருக்கு மேலே இஸ்லாமிய சகோதரர்கள். இன்றைக்கு மாட்டுக்கறி சாப்பிடுகிறார்கள் என அடித்து கொல்லப்படுபவர்கள் இஸ்லாமியர்களாகவும் தலித்துகளாகவும் இருக்கிறார்கள். இதுவெல்லாம் சீமானுக்கு தெரியாதா? இதுவெல்லாம் விஜய்க்கு தெரியாதா? இதுவெல்லாம் எடப்பாடிக்கு தெரியாதா? அல்லது திமுகவுக்கு தண்டிக்க வேண்டும், திமுகவுக்கு வாக்களிக்காது என்று சொல்லுகிற கிறுக்கர்களுக்கு இது தெரியாதா? ஒரு பயங்கரமான அமைப்பு ஆர்எஸ்எஸ், ஒரு பயங்கரவாத அமைப்பு, சர்வதேச ரீதியாக அமெரிக்காவிலே அனுமதிக்க மறுக்கப்பட்ட ஒரு அமைப்பு ஆர்எஸ்எஸ். இந்தியாவிலே 3 முறை தடை செய்யப்பட்ட அமைப்பு ஆர்எஸ்எஸ். ஒரு காலத்தில் ஆர்எஸ்எஸ் என சொல்லுவதற்கு தயங்கி கொண்டிருந்தான். இன்றைக்கு ஒவ்வொரு தலைவரும் நான் ஆர்எஸ்எஸ் என்கிறான், நான் ஆர்எஸ்எஸ் என்கிறான். மிக வெளிப்படையாக அவர்கள் அணிவகுப்பு என நடத்துகிறார்கள். நாங்கள் ஆயுத பயிற்சி பெற்றவர்கள் வெளிப்படையாக சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட ஆர்எஸ்எஸ்ஸை பற்றிய புரிதலிலே தான் பிரச்சனை இருக்கிறது. திமுக ஆட்சி, அதிமுக ஆட்சி வந்தால் என்ன நடக்கும் என்பதை ஸ்டெர்லைட்டிலே பார்த்தோம். திமுக ஆட்சி வந்தால் என்ன நடக்கும் என்பதை லாக்அப் டெத்துகளில் நாம் பார்த்தோம் என்று வைத்துக் கொண்டால் கூட திமுக ஆட்சி மீண்டும் வர வேண்டும். இடதுசாரிகளுடைய ஒரு நிர்பந்தம் என்பது அந்த ஆட்சிக்கு உண்டு. உங்களுக்கே தெரியும், 12 மணி நேர வேலை என திமுக அரசு தவறுதலாக கொண்டு வந்ததற்கு எதிராக போராடியவர்கள் இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள், திரும்ப பெற வைத்தவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே போராட முடியும், திரும்ப பெற வைக்க முடியும்.
பிஜேபியுடன் கேட்டு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிற எடப்பாடியை ஒரு கையால் ஆகாத, ஒரு திறனற்ற, ஒரு நிர்வாக திறனற்ற எடப்பாடியை முதலமைச்சராக மீண்டும் கொண்டு வந்து தமிழ்நாட்டை ஆபத்திற்குள் தள்ளாதீர்கள். ஒரு எம்எல்ஏ மதுரையிலே தெற்கு தொகுதியிலே ராமசீனிவாசன் வெற்றி பெற்றால் திருப்பரங்குன்றம் பிரச்சனை ஒரு நீதிபதி GR சாமிநாதன் உட்கார்ந்து கொண்டு ஆட்டம் போட்டு கொண்டிருக்கிறார். ஒரு எம்எல்ஏ ராமசீனிவாசன் வெற்றி பெற்றால் மதுரையினுடைய 10 தொகுதி அரசியல் இருக்கிறது, அதை பாழாக்குவது என்பதிலே அந்த விஷம், அந்த பயங்கரவாத அமைப்பு மிக தெளிவாக இருக்கிறது. எச்சரிக்கையாக இருப்போம். RSSஐ புரிந்து கொள்ளுவோம். பிஜேபி ஒன் ஆஃப் த பொலிட்டிக்கல் பார்ட்டி என நம்ப வைக்க முயற்சிக்கிறார்கள். அது அரசியல் கட்சி அல்ல. அது இங்கே அரசியல் வேடமிட்டு இருக்கிற, அதிகாரத்தில் அமர்ந்து இந்த நாட்டை ஒரு இந்து நாடாக அறிவிப்பதற்கு, இந்த நாட்டை மொழிவழி தேசங்கள் அற்ற ஜன்மத்துகளாக அறிவிப்பதற்கான ஒரு அமைப்பாக RSSம் பிஜேபியும் இருக்கிறது. சங் பரிவார அமைப்புகளை கீழே கலவரத்திற்கு கிளப்பி விட்டிருக்கிறார்கள். நீதிபதிகள் RSSகாரர்களாக வந்திருக்கிறார்கள். IAS அதிகாரிகள் RSS ஆக வந்திருக்கிறார்கள். இதை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் தமிழ்நாட்டிலே ஆளக்கூடிய ஆட்சி நிச்சயமாக பாஜகவினுடைய அடிமை ஆட்சியாக இருக்கக்கூடாது என்பதுதான் நம்முடைய வேண்டுகோள். நாளை திமுக அடிமையாக ஆகாதா? எவன் அடிமையாக ஆனாலும் இடதுசாரிகளும் புரட்சியாளர்களும் தமிழ் தேசிய அரசியல்வாதிகளும் அதை எதிர்த்து நாங்கள் நிற்போம் என்பதை சொல்லி வாக்களிப்பீர். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலே இருக்கிற வேட்பாளர்களுக்கு தோற்கடிப்பீர். 27 தொகுதிகளிலே போட்டியிடக்கூடிய பாரதிய ஜனதா வேட்பாளர்களை தோற்கடிப்பீர். பாரதிய ஜனதா கூட்டணியிலே இருக்கிற அதிமுக, டிடிவி தினகரன் உள்ளிட்ட பாட்டாளி மக்கள் கட்சியில அன்புமணி பிரிவு உட்பட இவர்களை புறக்கணிப்பீர், தோற்கடிப்பீர். தமிழ்நாட்டை காப்பதற்கு மிக தெளிவாக நாங்கள் சொல்கிறோம். எங்களுடைய நாடு தமிழ்நாடு. எங்களுடைய மொழியை, எங்களுடைய தமிழ்நாட்டை, எங்களுடைய பாரம்பரியத்தை, எங்களுடைய அதிகாரத்தை நாங்கள் பெற வேண்டும் என்றால் நீங்கள் பாரதிய ஜனதாவை தோற்கடியுங்கள். அதை தோற்கடிப்பதற்கு வலிமை பெற்ற ஒரே கூட்டணி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி. அதற்கான சின்னங்களிலே நீங்கள் வாக்களிப்பீர் என தமிழக மக்கள் பண்பாட்டுக் கழகம் சார்பாக உங்களை மிக பணிவன்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஒரு புதிய பண்பாட்டை உருவாக்க வேண்டும். ஜனநாயக பண்பாட்டை உருவாக்க வேண்டும். சனாதன பண்பாட்டுக்கு எதிராக ஜனநாயக பண்பாடு வேண்டும். சாதிய பண்பாட்டுக்கு எதிராக ஒரு சமத்துவ பண்பாட்டை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இங்கே கார்ப்பரேட்டுகளுடைய சுரண்டலுக்கு எதிராக, இங்கே கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு கனிம வளங்களை அள்ளி கொடுக்கிற ஆட்சிகளுக்கு எதிராக நாம் ஒன்றிணைந்து போராடுவோம். இந்த தேர்தலும் அரசும் அமைந்த பிறகு நாம் மிக முறையான ஒரு எதிர்க்கட்சி பாத்திரத்தை, மக்களுக்கான பாத்திரத்தை வகிக்க வேண்டிய அவசியமும் தேவையும் இருக்கிறது. வாக்களிப்பீர் பாஜகவுக்கு எதிராக, தோற்கடிப்பீர் பாஜகவை. 0 பிஜேபி என்கிற இந்த இயக்கத்தை வெற்றி பெறச் செய்யுங்கள். கடந்த தேர்தலிலே 4 பேர் வெற்றி பெற்றார்கள். இந்த தேர்தலிலே ஒருவர் கூட சட்டமன்றத்திற்கு செல்லக்கூடாது. பிஜேபி அல்லாத, பாரதிய ஜனதா அல்லாத சட்டமன்றத்தை உருவாக்குவோம் என்கிற முழக்கத்தை நாளை மறுநாள் நடைபெற இருக்கிற 23ஆம் தேதி நடைபெற இருக்கிற தேர்தலில் வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களியுங்கள் என உங்களை மெத்த பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.